குடிலகுந்தள பால நமோ நமோ நிடிலலோஜன சூத நமோ நமோ குடிலகுந்தள பால நமோ நமோ நிடிலலோஜன சூத நமோ நமோ மிருகமத சுதிலக நமோ 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 பாலா வல்லீச மிருகமத சுதிலக நமோ 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 பாலா வல்லீச. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் 21ஆம் நாள் 3/2/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. இன்று முருகப்பெருமானை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்ற திதி வாரியான விரதமாகிய சஷ்டி விரதம். முருகனை வேண்டி வழிபாடு செய்வதற்கு சிறப்பு. இந்த சஷ்டி திதி வளர்பிறை சஷ்டியிலே முருகப்பெருமானை வேண்டி பிரார்த்தனைகள் செய்வது, முருகன் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற அபிஷேகங்கள் ஆராதனைகள் உற்சவங்களிலே கலந்து கொள்வது ஒரு சிறப்பை தரக்கூடியது. பொதுவாக இந்த தை மாதம் மலர்ந்திருக்கிறது. இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று முன்னோர்கள் சொன்னார்கள். சுபகாரியங்கள் செய்வதற்கு ஒரு சிறப்பான மாதமாக ஆரம்பிப்பது இந்த தை மாதம். இவ்வாறு இந்த தை மாதத்தில் பல சுபகாரியங்கள், இல்லங்களிலே திருமணங்கள் போன்றவை, புதுமனை புகுவிழாக்கள், பல்வேறு ஆலயங்களிலே கும்பாபிஷேகங்கள், இவையெல்லாம் இந்த தை மாதத்திலே ஆரம்பித்து கொள்ளுவது அதற்கு ஒரு சிறப்போடு கூடியது. இந்த தை மாதத்திலே வருகின்ற பூச நட்சத்திரம் தை பூசம் ஒரு சிறப்பு கொண்டது. அதேபோல் தை மாதத்திலே வருகின்ற கார்த்திகை நட்சத்திரம் தை கிருத்திகை முருகப்பெருமானை வேண்டி வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்தது. தை மாதத்திலே வருகின்ற அமாவாசை தை அமாவாசை அபிராமிப்பட்ட உற்சவங்கள் என்று இந்த ஒவ்வொரு சிறப்புகள் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு திதிகளுக்கு உண்டு. அந்த வகையிலே இந்த தை மாதத்திலே நாமும் இன்று சஷ்டி திதியிலே முருகப்பெருமானை வேண்டி வழிபாடு செய்வதும், வருகின்ற வியாழக்கிழமை தை மாதத்து கார்த்திகை நட்சத்திரம். இந்த முருகப்பெருமான் கார்த்திகை நட்சத்திரத்திலே தோன்றியவர், கார்த்திகை பெண்களினாலே வளர்க்கப்பட்டவர், கார்த்திகேயன் காங்கேயன் என்று போற்றப்படுகின்றவர். எதிர்வரும் வியாழக்கிழமை தை கிருத்திகை. இந்த தை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்போடு கூடியதாக தை கிருத்திகை முருகனை வேண்டி வழிபாடு செய்வதற்கும் ஒரு சிறப்பு. இவ்வாறு இந்த தை மாதத்திலே வருகின்ற ஒவ்வொரு சிறப்பான நாட்களில் நாமும் இறை வழிபாடுகளிலே ஈடுபட்டு பிரார்த்தனைகள் செய்வதோடு ஆலயங்களில் சென்று தொண்டுகள் செய்ய வேண்டும். அதேபோல் ஆலய வழிபாடுகள் மட்டும் செய்தால் போதாது. நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய நம்முடைய தாய் தந்தையர்கள், அவர்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாத்தா பாட்டி, இவ்வாறான வயதிலே முதிர்ந்தவர்கள், பெரியோர்கள், முதியவர்கள் வீடுகளிலே இருந்தால் பொக்கிஷமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். அவர்கள் வீடுகளிலே இருந்தால் நமக்கு பல்வேறு குட்டி குட்டி கதைகளை சொல்வார்கள், அறிவுரைகள் சொல்வார்கள். நன்மை தீமைகள் பலவற்றை கண்டு வாழ்ந்து வாழ்க்கையிலே அனுபவித்தவர்கள். அவர்களுடைய வார்த்தைக்கு நாம் கட்டுப்பட வேண்டும்.
அவர்கள் மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும். வயதானவர்கள் வீடுகளிலே இருந்தால் பொக்கிஷமாக பாதுகாத்து கொள்ளுங்கள் என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம்.